ஆரவாரத்திற்கு குறைவின்றி நடந்து முடிந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, பரபரப்புக்கு பஞ்சமின்றி நடந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு, இதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியும் காலை 7 மணிக்கு வீரர்கள் உறுதிமொழி ஏற்புடன் தொடங்கியது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த போட்டியில் 1200 காளைகளும் 700 மாடுபிடி வீரர்களும் உற்சாகமாக களமிறங்கினர். முனியாண்டி திடலில் உள்ள நிரந்தர வாடிவாசலில் இருந்து முதலாவதாக முனியாண்டி சுவாமி கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டது. பின்னர் மற்ற காளைகள் அடுத்தடுத்து அவிழ்த்து விடப்பட ஆரம்பமே களை கட்டியது. வாடிவாசலில் இருந்து வரும் காளைகளின் திமிழை பிடித்து வீரர்கள் திணறடிப்பார்கள் என பார்வையாளர்கள் பரபரப்பில் இருக்க, வீரர்களை அந்தரத்தில் பறக்கவிட்டு சுழட்டி எடுத்த காளைகள் இளைஞர்களை சிலை போல அசையாமல் படுக்க வைத்தும் அசால்ட் காட்டியது. அதிலும் சில மாடுபிடி வீரர்களை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டு பந்தாடிய முரட்டு காளைகள் தன் திமிழை பிடித்து தொங்கிய வீரர்களை விருட்டென உதறிவிட்டு துள்ளி குதித்து ஓடியதோடு போலீசாரையும் அலறவிட்டது. இரண்டு பேர் மாட்டை பிடித்தால் பொங்கல் வாழ்த்துக்கள் தான், பரிசு எதுவும் கிடையாது என அறிவுறுத்தி கொண்டே இருந்தாலும் இருவர் சேர்ந்து காளைகளின் திமிழை பிடித்து தொங்கிய நிகழ்வும் இடையிடையே நடந்தது. தன்னை தொட்டுப்பார், தன் திமிழை அசைத்துப்பார் என அஞ்சாது சிலுப்பிக் கொண்டு வந்த நடிகர் சூரி காளை, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் காளை மற்றும் சசிகலாவின் காளை களத்தில் சுற்றியிருந்த கம்பிகளில் வீரர்களை பள்ளி போல ஒட்ட வைத்து ஆட்டம் காட்டியது. திரைப்பட நடிகர் சூரி மாடு. இப்ப இந்த மாட்டுக்கு பாப்பி சொல்லுங்க மெத்தப்பா. டிடிவி தினகரன் மாடு. கேஜிபி பாண்டியன் சார்பா ஒரு சைக்கிள். கேஜிபி பாண்டியன் சார்பா ஒரு சைக்கிளுங்க மாட்டுக்கு. தரமான மாடியா, தரமான மாடியா. முடிச்சு பார், மாட்டை தொட்டு பார், தொட்டு பார், தொட்டு பார், தொட்டு பார், கதறு, தொட்டு பார், தொட்டு பார். சூப்பர்யா, 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 தரமான முடியா, சூப்பர்யா, சூப்பர்யா, சூப்பர், சூப்பர்யா, சூப்பர் மாடு, சூப்பர் மாடு, சூப்பர் மாடு, தரமான மாடு. டிடிவி மாடு, சூப்பர் மாடு. கையில் ஜல்லிக்கட்டு என டாட்டூ போட்டுள்ள ஐராவதநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி யோகதர்ஷினியின் காலை வாடிவாசலில் இருந்து துள்ளியபடி ஓடி வந்து இளைஞர்களின் மூச்சு கூட தன் மீது படவிடாமல் ஓடியது. இதேபோல் கருப்பாயூரணி பகுதியைச் சேர்ந்த திருநங்கை அக்ஷயாவின் காளையும் களத்தில் இருந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் கூட்டத்தையும் திரும்பி பார்த்து தன் பக்கம் வந்து பார் என கெத்தாக ஓடியது. இதனிடையே வாடிவாசலில் இருந்து வரும்போதே ஆளுயரத்திற்கு படாரென சீறி வந்து இளைஞர்களின் கையில் படாமல் ஓடி காளைகள் ஒரு புறம் களத்தை மிரள வைத்துக் கொண்டிருக்க, வீறு கொண்டு பாய்ந்த காளையர்கள் காளைகளின் திமிழை விடாமல் பிடித்து தொங்கியபடி தங்கள் வீரத்தை வெளிக்காட்டினர்.
தேங்காய் நாரை மேலும் நார் நாராக தெறிக்க விட்டு ஓடி வந்த காளைகள் வீரர்களை பின்னால் எட்டி உதைக்க, வீரர்களோ விடமாட்டேன் என விடாப்பிடியாய் மல்லு கட்டி காளைகளை அடக்க ஆட்டத்தில் அனல் பறந்தது. கழுத்தில் போட்டிருந்த மாலையில் இருந்து பூக்கள் சிதறியபடி சீறி வந்த காளைகளும், கூரிய கொம்புகளை பார்த்து அஞ்சாமல் தீரத்துடன் நின்று கொண்டிருந்த காளையர்களும் களத்தை விறுவிறுப்பாக்கிக் கொண்டிருக்க, அமைச்சர் உதயநிதி சுமார் 5 மணி நேரம் மேடையில் அமர்ந்திருந்து போட்டியை கண்டு களித்ததோடு தன் கையாலேயே வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்க நாணயங்கள் வழங்கினார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உருவம் பொறித்த தங்க மோதிரம், சைக்கிள், மெத்தை, பீரோ, டிவி, பித்தளை பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களும் பரிசாக வழங்கப்பட்டன. மாண்புமிகு உதயநிதி அவர்கள் புதுக்கோட்டை தங்க நாணயத்தை வழங்கினார். அமைச்சர் உதயநிதி அருகே அமர்ந்திருந்த இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான், காமெடி நடிகர் சூரி, நடிகர் அருண் விஜய், இயக்குனர் ஏஎல் விஜய் மற்றும் தனது மகளுடன் வந்திருந்த விஜய் டிவி புகழ் கோபிநாத் ஆகியோர் போட்டியை ஆர்வமாக கண்டு களித்தனர். இதேபோல் இங்கிலாந்து, பிரான்ஸ், மலேசியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் நம் நாட்டு பாரம்பரிய உடை அணிந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை ரசித்தனர். ஐந்து மணி நேரம் போட்டியை ரசித்துவிட்டு எழுந்து வந்த அமைச்சர் உதயநிதி, ஜல்லிக்கட்டு போட்டியை உயிரிழப்பு இல்லாமல் நடத்துவதே தங்களது குறிக்கோள் என கூறிவிட்டு சென்றார். சிறப்பா பாதுகாப்போட சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இன்னும் யாருக்கும் பெரிய அடி இல்லாம உயிரிழப்பு இல்லாம நடத்தி முடிக்கிறது தான் ஒரே குறிக்கோள். இதனிடையே ஆமை வேகத்தில் மாடுகளை அவிழ்த்து விட்டால் எப்படி என அடிக்கடி மைக்கை வாங்கி டென்ஷனான அமைச்சர் மூர்த்தி மேடையிலேயே வர்ணனையாளரிடம் கோபமடைந்தார். இத்தனை விறுவிறுப்புக்கு மத்தியில் இறுதியில் கருப்பாயூரணி பகுதியைச் சேர்ந்த வீரர் கார்த்தி 18 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார். கார்த்திக்கிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார்பில் நிசான் மேக்னைட் கார் பரிசாக வழங்கப்பட்டது. இதேபோல் 17 காளைகளை அடக்கி பூவந்தி பகுதியைச் சேர்ந்த அபிசித்தர் 2ஆம் இடம் பிடித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் கருப்பாயூரணி கார்த்தி முதலிடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் திருச்சி மேலூர் குணா என்பவரின் கட்டப்பா காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் நிசான் மேக்னைட் கார் பரிசாக வழங்கப்பட்டது. இதேபோல் 2ஆம் இடம் பிடித்த மதுரை காமராஜபுரம் வெள்ளைக்காளி சவுந்தர் காளைக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய கார்த்தி, மதியம் 2 மணிக்குத்தான் களத்திற்குள்ளேயே வந்தேன், வெற்றி பெறுவேன் என நினைக்கவில்லை, தன் குருநாதருக்கு நன்றி என்றார். மேலும் தன் அம்மாவுடன் கட்டட வேலைக்கு செல்வதாக கூறிய கார்த்தி அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். நான் மதியானம் தான் உள்ளுக்கு வந்தேன், 2 மணிக்கு தான் வந்தேன். உள்ளுக்கு இவ்வளவு மாடு பிடிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ரொம்ப அதிகமான போட்டி, நிறைய பேர் காலையில இறங்கி நல்லா பிடிச்சிட்டாங்க. மதியானம் இறங்கி நான் பஸ் பிரைஸ் எடுப்பேன் நானே எதிர்பார்க்கல. வீட்டுல சும்மா தான் அம்மா கூட கட்டட வேலைக்கு போறேன். அதான் மாடு பிடிக்கிற மூலியமா அம்மா மாடு பிடிச்சி நீ ஊர் சுத்திக்கிட்டு தான் தர்ற, வெட்டியா தர்ற அப்படின்றாங்க. மாடு பிடிக்கிற மூலியமா ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கு. எங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு, அப்பா இல்ல. ஏன்னா இந்த வெற்றி எனக்கு சேராது, அவங்க என்னோட குருநாதருக்கு தான் சேரும் இந்த வெற்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.